வணக்க மக்களே. நடிகை மஞ்சுளா அவர்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார் விஜயகுமார் அப்படின்னு இப்போ பிரபல பத்திரிகையாளரும் அதே போல் நடிகருமான பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மூத்த நடிகரான விஜயகுமார் பேத்தி தியாவின் திருமணம் கோலாகலமாக பார்த்தோன்னா கொண்டாடப்பட்டு முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் தற்போது விஜயகுமார் அவருடைய இரண்டாம் மனைவி மஞ்சுளாவிற்கு துரோகம் செய்ததாக பைல்வான் சொல்லியிருக்கிறது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. 400 படங்களுக்கு மேலே நடித்த நடிகர் விஜயகுமார் தமிழ் மட்டுமில்லாமல் இந்தி, தெலுங்குன்னு பல மொழிகளிலும் நடிச்சிருக்காரு. பல வகையான கதாபாத்திரத்தில் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நாட்டாமை, முதல்வன், சாமி, சிங்கம், சந்திரமுகி உள்ளிட்ட பல ஹிட் படங்கள் நடிச்சிருக்கார். தற்போது தந்தை கதாபாத்திரத்தில் கவனம் செலுத்தி வராரு. மேலும் 2015ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். விஜயகுமாருக்கு மொத்தம் 2 மனைவிகள். முதல் மனைவி முத்துக்கண்ணு, இரண்டாவது மனைவி நடிகை மஞ்சுளா. முத்துக்கண்ணுவின் மகள்கள் அனிதா மற்றும் கவிதா, மகன் நடிகர் அருண் விஜய் 3 வருமே. அதற்கப்புறம் மஞ்சுளாவிற்கு 3 மகள்கள் வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி. இதில் அனிதா மற்றும் கவிதா இருவரும் மருத்துவர்கள். இந்த நிலையில் அனிதாவின் மகள் தியாவிற்கு சென்ற 19ஆம் தேதி மகாபலிபுரத்தில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. தியா மற்றும் அவருடைய கணவருமே மருத்துவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அருண் விஜய் இயற்கை, முத்தம், தவம், வேதா, தடையறத்தாக்க போன்ற பல படங்கள் நடிச்சிருக்கிறார். மேலும் அருண் விஜய் தன் தந்தை விஜயகுமாருடன் இணைந்து பாண்டவர் பூமி, மாஞ்சாவேலு, குற்றம் 23 உள்ளிட்ட சில படங்கள் நடிச்சிருக்கார். கடைசியாக லைகா தயாரிப்பில் AL விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் மிஷன் சாப்டர் 1 படம் பொங்கலுக்கு திரையில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்பட்டுச்சு. தற்போது பாலா இயக்கத்தில் வடங்கான் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. மேலும் மே மாதம் கோடை விடுமுறையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பைல்வான் ரங்கநாதன் விஜயகுமாரை பற்றி வீடியோ ஒன்றில் பேசும்பொழுது, எம்ஜிஆர் ரசிகரான விஜயகுமார் மாங்குடி மைனர் படத்தில் நடித்தார். எம்ஜிஆருடன் ஏகப்பட்ட படங்கள் நடித்த மஞ்சுளாவை 2வதாக திருமணம் செஞ்சார். மஞ்சுளா படத்தில் நடித்து பல சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. மேலும் பார்த்தோன்னா ஒரு கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் கொடியை கையில் பச்சை குத்திக்கிட்டாங்க. சேர்ந்த சில நாட்கள் கட்சியின் விதிமுறைகளை மீறியதாக கட்சியிலிருந்து விலக்கப்பட்டாங்க. விஜயகுமார் தன் முதல் மனைவி முத்துக்கண்ணின் 2 மகள்களை மட்டும் மருத்துவ படிப்பு படிக்க வைத்து, இரண்டாம் மனைவி மஞ்சுளாவின் 3 மகள்களையும் மருத்துவ படிப்பு படிக்க வைக்காமல் நடிக்க வச்சிருக்கிறாரு. இது அவர் மஞ்சுளாவிற்கு செய்த துரோகம் இல்லையா? அவர் ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அவரவருடைய விருப்பம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை கேள்விப்பட்டுட்டு எதற்காக அவர் அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட படிக்கிற பிள்ளைங்க தான் படிக்கும், நடிப்பில் ஆர்வம் கொண்டவர்கள் நடிகைகளாக மாறுவது என்ன தவறு அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா ரசிகர்கள் பைல்வானை விளாசி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.